மக்களே, நீங்க வீடு கட்டுற செலவை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால குறைக்க முடியும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும். ஈவன் ஒரு 20,000 30,000 குறைச்சாலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். வீடு கட்டுற செலவை நம்மளால எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடு கட்டத்தில் எந்தெந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் இருக்கு, நம்ம என்ன விஷயத்தை கவனிக்கணும், எதை கரெக்டாக பண்ணாலே போதும், எதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை, அதாவது வீண் செலவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற செலவை ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வகையான செலவு ஓவராலாக ஆகும். ஒன்று லேபருக்கு நம்ம காசு கொடுப்போம், இன்னொன்று மெட்டீரியலுக்கு காசு கொடுப்போம். இப்போ இந்த லேபருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவில் ஓவராலாக ஒரு 30% தான் நம்ம கொடுக்க போகிறோம். மீதி 70% பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலுக்கு தான் செலவு பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயர் ஃபீட் 2,000 ரூபாய் அப்படின்னா லேபருக்கு மட்டும் 700 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும். மீதி 1,300 ரூபாய் கண்டிப்பாக எதுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னா மெட்டீரியலுக்கு தான் செலவு பண்ணுவோம். அப்போ நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதுனா மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியலில் நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த லேபரில் நம்ம மிச்சம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு நம்மளால மோஸ்ட்லி மிச்சம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள்கூல் இப்போ லேபர் கான்ட்ராக்ட் விட்டுருப்பீங்க, ஒரு 700 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் கார்பெண்டர் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் வேலை. ஆனால் நீங்கள் இதில் மிச்சம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் தினமும் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இழுத்துட்டு போய் விட்டுரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆள் என்ன அவுட்டனில் வேலை செய்வாங்க, ஒரு ஆள் எவ்வளோ வேலை செய்யணும், இந்த வேலையை யாரை வச்சு வாங்கணும் அப்படின்ற நுணுக்கம் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளால ஒரு தினக்கூலி மாதிரி நம்ம என்ன மாதிரி மெத்தடில் நம்ம பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஏன் அப்படின்னா ஆள் எவ்வளோ வேலை செய்வான், அதை எப்படி செய்வான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா இது ரிஸ்க். ரெண்டாவது, இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டன்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணணும். அது ஒரு சூப்பர்வைசிங் மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் டூஸ் பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு மேஸ்திரி கிட்டே லேபர் கான்ட்ராக்ட் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப போதுமானது. இதில் நம்ம அதிக அளவுக்கு மிச்சம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டும்போது முடியும் போது இதுலேயே அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 700 ரூபாய் ஆகக்கூடிய செலவு 800 ரூபாய் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால லேபரில் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அப்போ நம்ம இதில் வீடு கட்டுற செலவு குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸில் கண்டிப்பாக குறைக்க முடியும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பிராண்டடான ஒரு மெட்டீரியல்ஸை வாங்கி போடும்போது நம்ம வீடு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தப்பு. இப்போ ஒரு சிமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய வகையான சிமெண்ட்ஸ் இருக்குது. பிரியா சிமெண்ட்ஸ் இருக்குது, பராசக்தி சிமெண்ட்ஸ் இருக்குது, செட்டிநாடு சிமெண்ட்ஸ் இருக்குது, ராம்கோ சிமெண்ட் இருக்குது, அல்ட்ராடெக் இருக்குது. இப்போ நீங்கள் அல்ட்ராடெக் தான் வாங்கி போடணும், அப்படி போட்டால் தான் வீடு குவாலிட்டியாக இருக்கும்ன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் சிமெண்ட்டில் பிரியா சிமெண்ட் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், பராசக்தி சிமெண்ட் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதாவது மெட்டீரியல்ஸை பொறுத்து நம்மளுடைய குவாலிட்டி இருக்காது, நம்ம வேலை செய்யக்கூடிய நுணுக்கங்கள் எப்படி இருக்குது. சிமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு கான்கிரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கான்கிரீட்டை எப்படி மிக்ஸ் பண்ணணும், கான்கிரீட்டுக்கு என்ன ரேஷியோஸ் இருக்குது, எவ்வளோ சிமெண்ட் போடணும், எவ்வளோ மண் போடணும், எவ்வளோ ஜெல்லி போடணும் அப்படின்னு ஒன்றா நம்ம தெரிஞ்சு அதை கரெக்டாக வேலை பண்ணாலே நம்ம வீடு குவாலிட்டியாக வரும். அதனால நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். முதல்ல சிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு தோராயமாக ஒரு 300 400 மூட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செலவாகும். இப்போ ஒரு மூட்டைக்கு நீங்கள் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய், மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிராண்டட் சிமெண்ட் போகாமல் ஒரு மீடியம் பிராண்டட் சிமெண்ட் போனீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா ஒரு மூட்டைக்கு நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஓவராலாக ஒரு 400 மூட்டைக்கு எவ்வளோ உங்களால் செலவு பண்ண முடியும் சிமெண்ட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக செலவு இழுத்து கொடுக்குறது மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டீலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டாடா ஸ்டீல் தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் பிராண்டடான சிமெண்ட்ஸ் அது ஸ்டீல்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய ஒரு கிலோட ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 85 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒரு 85 ரூபாய் ஒரு கிலோக்கு நீங்கள் ஒரு ஸ்டீல் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு டன்னே 85,000 ரூபாய் போய் முடியும். நீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு 3 4 டன் பாத்தீங்கன்னா 2.5 3 டன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீல் மட்டுமே செலவாகும். அப்ப நீங்க இதுல ஒரு 85 ரூபாயில ஒரு 65 ரூபாய் இல்ல ஒரு 60 ரூபாய்க்கு ஸ்டீலை வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு உங்களால 35 ரூபாய் குறைக்க முடியும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களால ஒரு கிலோக்கு 35 ரூபாய் தானே, இது பெருசா செலவு குறைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது இந்த 35 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு நிற்கும். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுமே நம்ம பாத்தீங்கன்னா எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் ப்ராப்பரா வாங்கி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ரொம்ப ரிஸ்கா போய் முடியும். அதனால எது தேவையோ அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா செலவு பண்ணலாம், எது தேவையில்லையோ அதுக்கு நம்ம செலவு பண்றதை நிறுத்திக்கலாம். இப்படி பார்க்கும்போது ஸ்டீல் சிமெண்ட் பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, வீட்டுல அதிகமான விண்டோஸை கொடுக்கறத நம்ம தவிர்க்கிறோம். ஒரு விண்டோவோட செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து போய் விட்டுரும். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு உடன் விண்டோ போடுறது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் வரும். நான் சொல்றது பெயிண்டிங் வரைக்குமே சொல்றேன். கிரில் கிளாஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விண்டோக்கு செலவாகும். அப்போ நீங்கள் விண்டோஸை பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக கொடுக்கும்போது ஒரு 4 விண்டோ கொடுக்குறீங்க அப்படின்னா அது 16 ஸ்கொயர் ஃபீட், 16 × 900 போட்டிங்கன்னா அதுவே ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஒரே ஒரு விண்டோக்கு மட்டுமே செலவாகும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏகப்பட்ட விண்டோஸ் டோர்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுரும். இப்போ விண்டோவே கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல, வீட்டுக்கு எங்கெங்கே விண்டோஸ் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் தேவைப்படாத இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு இழுத்துட்டு போய் விட்டுரும். அதனால விண்டோஸை மோஸ்ட்லி குறைக்கிறதுக்கு வழி பாருங்க. அதிகமான விண்டோ கொடுக்குறேன் அங்கங்கே ஓப்பன் வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பெரிய செலவு இழுத்துட்டு போய் விட்டுரும்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபினிஷிங் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சுக்கு வந்து பயங்கரமாக செலவு பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஃபிட்டிங் அந்த கிளாஸஸ்க்குலாம் அதிகமாக செலவு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை குறைக்க முடியும். இதெல்லாமே வந்து வீடு எனக்கு இப்படி தான் வேணும் சார், ரொம்ப வந்து எல்லாத்தையுமே குறைங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் குறைச்சி தான் ஆகணும். இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஒரு வீடு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 55 சுவிட்ச் இருக்குது, ரூ. 35 சுவிட்ச் இருக்குது. இதில் ரெண்டுத்துக்குமே பெரிய ஒரு வித்தியாசம்ஸ்லாம் இருக்காது. நம்ம சுவிட்சை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டுலாம் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து செலவை குறைக்கும் போது, அதாவது அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்ணும்போது நம்மளால் வீடு கட்டுற செலவை கண்டிப்பாக ஓரளவுக்கு குறைக்க முடியும். நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் அதிகமாக செலவு பண்ணுறோம், சிமெண்ட் அதிகமாக பிராண்டடில் வாங்கி போடுறோம், ஸ்டீல் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாதது. அதுதான் தேவையில்லாத செலவை நான் சொல்கிறேன். ஸோ எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் டிசைன் வாங்கிக்கணும், பிளான் போடணும், எலிவேஷன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு நுணுக்கமான இன்ஜினியர் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் செலவு பண்ணலாம். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்கள் வீட்டுக்கு ஆகக்கூடிய செலவை ஓவராலாக கண்டிப்பாக குறைக்க முடியும். வீட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.